இதுல நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆர்டிகல் சப்மிஷன் பண்ண மாதிரி இதெல்லாம் போட முடியாது. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட் அக்செப்டிங் கெஸ்ட் போஸ்ட் கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படின்னா content length should be 3000 plus words. நம்ம எவ்வளவு சொன்னா 2500 அதுவே இங்க சாப்பிட்டாது 3000 plus words இருக்கணும். அவாய்ட் த பேசிக் அது ஜாவா கோர்ஸ் படிச்சா நல்லது ஜாவா படிச்சா நீ பெரிய ஆளாக்கலாம் அப்படின்னு பண்ணி லார்ஜ் மார்க் ப்ரிஃபரபிளி எவர் கிரீன் கண்டென்ட்ஸ் எவர் கிரீனா வந்து இதுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு பி தி எவர் கிரீன் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது எல்லாம் வெல் ரிசர்ச் இன்டெப்த் கண்டென்ட் அது ஜஸ்ட் சாட் ஜிபிடி இருந்து என்ன கொடுக்குறாங்க போறாங்க ரிசர்ச் அண்ட் கிவ் இன்டெப்த் கண்டென்ட் ரைட் இன் ஆக்டிவ் வாய்ஸ் இறந்த செய்திகள் வேண்டும் நிகழ் அல்லது எதிர்காலம் அதை பத்தி நம்ம content should be properly formatted. Formatted எப்படி இமேஜ் இருக்கணும் டேபிள் ஆஃப் கண்டென்ட் நம்ம இந்த ஆர்டிகல் அளவு வச்சு தான் இருக்கணும். நோ ஃப்ளஃபி கண்டென்ட் ஃப்ளஃபி கண்டென்ட்னா சும்மா அந்த கேஸ் ஏறுறது 3000 வேர்டு வேணும்ன்றதுக்காக நம்ம சும்மா பண்ணுவோம்ல அது இருக்கக்கூடாது. யூஸ் ரெலவெண்ட் இமேஜ் அண்ட் வீடியோஸ் நோ காப்பிரைட் இமேஜ் அதாவது கூகுள் வந்து சும்மா காப்பிரைட் இமேஜ் கிடையாது. பேராகிராஃப் ஷுட் நாட் அதாவது ஒரு பேராகிராஃப்ல 3 லைன் 50 வேர்டு 3 லைன் ஒரு பேராகிராஃப் 3 லைன் ஒரு பேராகிராஃப் அப்படி இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் 20 லைன் ஒரு பேராகிராஃப் போட்டா ஒன் டூ ஃபாலோ லிங்க் வில் பி கிவன் நீங்க ஒரு ஆர்டிகிளுக்கு ஒரு டூ ஃபாலோ லிங்க் கொடுப்பாங்க. மென்ஷன் ஆத்தர் பயோ நான் யாரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற அந்த பயோ செக் கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபைல் வந்து வேர்ட் ஃபார்மேட் பண்ணணும். இன்ஃபோகிராஃபிக் கண்டிப்பா இருக்கணும். நோ பிளாஜரைஸ் கண்டிப்பா அது போல்டர் போட்டு பார்த்தீங்களா சென்னையுமே பாருங்க. நோ ப்ரொமோஷனல் கண்டென்ட் ஒன்லி எஜுகேஷன் கண்டென்ட்ஸ் ஆர் அக்செப்டட் அதாவது இன்ஃபர்மேட்டிவ் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஷுட் ஹேவ் ஃபீச்சர் இமேஜ் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் போடுற இமேஜ் ஒரு தம்ப்நெயில் மாதிரி பண்ணிக்கலாம். நோ ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரிஃபரபிளி சென்ட் 3 அதாவது ஒரு 5 டாபிக் வந்து நீங்க ஃபர்ஸ்டே அனுப்பணும். அதுல அவங்க சூஸ் பண்ணுவாங்க எது அதுக்காக கண்டிப்பா அனுப்பிச்சு ஒண்ணு நீங்க டாக்குமெண்ட் ஃபார்மேட் அதாவது வேர்ட் ஃபார்மேட் அனுப்பிச்சீங்கன்னா கூகுள் லிங்க் கூட கூகுள் ஷீட்ல சாரி கூகுள் வேர்ட்ல போட்டுட்டு நீங்க அந்த லிங்க் அனுப்பிச்சுக்கலாம். எப்படி அனுப்பணும்னா இந்த மெயிலை நோக்கி நீங்க அனுப்பணும். Once the article is published, we will let you know the email. We reply within 1 to 2 working days. We have the right to modify. நீங்க ஒரு தடவை உள்ள போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க கண்டென்ட் கிடையாது. அவங்க என்ன வேணாலும் எடிட் பண்ணா யூ கேனாட் போஸ்ட் தட். ஓகே we might not approve the content doesn't meet our guideline. இவங்க அப்ரூவ் பண்ணலனா then you can post this content to other website. If they approve, you cannot post it even to your website. ஏன்னா உங்க கண்டென்ட் கிடையாது. We have the right to remove any irrelevant link. இது வந்து எப்பவுமே மெயில் மூலமா மட்டும்தான் கான்டாக்ட். அப்புறம் நம்ம வந்து அந்த ரைட் ஃபார்ஸ் போட்டுருவோம் இல்லையா இந்த மாதிரி ரைட் ஃபார் சபிங் கெஸ்ட் போஸ்ட் கெஸ்ட் பிளாக் இந்த மாதிரி உங்களோட சர்ச் ப்ராம்ப்ட் இருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் ரைட் ஃபார்ஸ் போட்டுருவோமா அது போடலாம். இல்ல ஜாவா கோர்ஸ் பிளஸ் ரைட் ஃபார்ஸ் போடலாம். இல்ல பெஸ்ட் ஜுவல்லர்ஸ் பெஸ்ட் ஜுவல்லரி கோயம்புத்தூர் பிளஸ் ரைட் ஃபார்ஸ் போடலாம். இல்ல பெஸ்ட் பிரியாணி ஹோட்டல்ஸ் பிளஸ் ரைட் ஃபார்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க கெஸ்ட் போஸ்டிங்கான இது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஜெனரேஷனுக்கு டிஜிட்டல் மிஷின்களை நம்மளோட காம்படிட்டிவ். ஓகே அவர் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு கெஸ்ட் போஸ்டிங் வந்து ஏகே டிசைன்ஸ் டாட் காம்க்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். இந்த 5 திங்ஸ் பை பிசினஸ் ஓனர்ஸ் 4 வருஷம் முன்னாடி இதை கிளிக் பண்றாங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா அவர் நல்ல ஃபீச்சர் என்ன போட்டிருக்காரு, ஒரு கட்டம் எழுதியிருக்காரு. இங்க ஆங்கர் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு லிங்க் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இங்கதான் இது வரும் எனது பயோ. சரியா? நம்ம பயோ கொடுத்தா அவோக்கிய மதம்னு சொல்லி இங்க வரும். இங்க நான் மேல பவர் பண்ணும்போது என்ன லிங்க் வச்சுக்கீங்க? டிஜிட்டல் விஷ்ணு. குட். அவோக்கிய மதம்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் காமிச்சு அவருக்கு வருது. இங்க மேல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஓவர் பண்ணும்போது என்ன வருது? technician.com. இவருக்கும் அந்த கம்பெனி சமாதானம். நான் அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு கெஸ்ட் போஸ்டிங் வந்து ஒரு கெஸ்ட் போஸ்டிங் ஒரு டூமோ லிங்க் வந்து $5 அவன் பே பண்ணி டிஜிட்டல் விஷ்ணு வந்து மாதம் எழுதி அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு அப்ரூவல் போட்ட அந்த வாங்க $5 வச்சு அவங்க இது ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. அதான் இப்ப இவரு இதை வந்து கேள்வி கேட்க முடியுமா? ஏன் ஏன் கேள்வி ஏன் ஏன்னா அவர் கண்டென்ட் அப்ரூவ் ஆகணும். இட் இஸ் நாட் ஹிஸ் கண்டென்ட். அவங்க கிளியரா சொல்லிட்டு அந்த கண்டென்ட்ல என்ன சேஞ்சஸ் வேணா நான் பண்றேன். அந்த நல்ல லிங்கும் ஆகும். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆகும். வேற எங்கேயாவது லிங்க் எடுத்துக்கலாம் தோணுது. இது மேல கண்டிப்பா கொஞ்சம் எடுத்துக்கணும். சரி, நம்ம ஆப்ஷன் வந்து யாரும் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஆப்ஷன் இது வந்து சரோகசி மாதிரி. அது நீங்க வந்து ஒரு 10 மாசம் சுமந்து எடுத்து அந்த குழந்தைய நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அது எப்படி வேணா அவங்க வாழ்க்கை நீங்க யாருமே தெரியும். கரெக்ட். நீங்க உங்க சைட் வந்து 40 டொமைன் அத்தாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க சைட்ல கெஸ்ட் போஸ்டிங் சைட்டா இருக்கீங்க. நிறைய வியூவர்ஸ் எல்லாம் வராங்கன்னா உங்க சைட்டை நீங்க கெஸ்ட் போஸ்டிங் சைட்டை ப்ரொமோட் பண்ணலாம். நாளைக்கு என்னன்னா நிறைய ஸ்பேம்ஸ் அந்த மாதிரி வரது. நீங்க உங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்ற சைட்ல பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு சைட்டை பில்டு பண்ணி இது இங்க வந்து ஒரு ஆங்கர் டெஸ்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நான் கோல்டு பண்ணி வச்சுக்கேன். அதை எடுத்துட்டாங்களா இங்க வைக்கும்போது ஏதாவது வரதா இல்லை. இதனாலதான் சொல்றது கெஸ்ட் போஸ்டிங் வந்து இட் இஸ் ஆக்சுவலி வெரி வேலிட். ஆர்டிகல் சர்வீஸ் வந்து வேலிட். பட் இது வந்து போனது டைமிங் சார்ஜ். ஒரு 70% சைட்டுமே தெரியும். மிச்சம் 30% நீங்க வந்து கண்டுபிடிச்சு. சரி, இப்ப நம்ம வந்து மெயில் டிராப் பண்ணணும். இப்போ இந்த டிஜிட்டல் மாடல் இந்த டிஜிட்டல் மாடல்ல அந்த வெப்சைட்டுக்கு நீங்க 3 பேருமே ஒரு ஆர்டிகிளை கிரியேட் பண்ணி இன்னைக்கு மெயில் அனுப்பணும். ஓகே, எப்படி மெயில் அனுப்பணும் அப்படின்னா யார் மெசேஜ் கேட்கலாம்? ChatGPT கேட்கலாம். இப்போ இன்னொரு டைட்டில் ஜெனரேட்டருக்கு இன்னொரு சைட் சொல்றாங்க. fanjo.com/blog title generator அப்படின்னு சொல்லுங்க. வந்து பிரியாணி ஒரு கல்சி எனக்கு சாட்ஜிபிடி கேட்டாலும் டைட்டில் ஜெனரேட் பண்றதுக்கு இன்னைக்கு fanjo ஒரு வெப்சைட் இருக்கும். Yeah. A beginner's guide to best biryani noodles. உங்களுக்கு பிரியாணி என்னன்னு தெரியல. பெஸ்ட் எப்பவுமே இந்த டைட்டில் வந்து நியூமரிக்ஸ்ல இருந்தா ரொம்ப 7 easy way to learn digital marketing. Learn up to 50,000 rupees in a month by learning digital marketing. Numbers இருந்தா உங்களுக்கு வந்து 15 வாங்க
11 creative ways to write about 10 facts about best engineering college for the in script it will be a no. இந்த மாதிரி நியூமரிக்கல்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா இப்போ சாட் ஜிபிடியில give me 5 titles with numerics in it for I keyword just engineering. Ranking the 8 best engineering colleges in Coimbatore 2025. 5 leading engineering colleges in Coimbatore. 10 reasons. The more than one college. வந்து இதை எடுத்துட்டு நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் சரியா கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்க ஆர்டிகல் சப்மிஷன் பண்ண முடியுதுதான் இருக்கும் இப்போ டிராஃப்ட் மீ ஈஸி டாட் கெஸ்ட் posting with PG mom site. My title for the blog is they should go right way. My name is Satish Avati, they are executive of law. Yes, I play some video. So that okay. இதுக்கு அடுத்தது நீங்க கூகுளோட லிங்க் வந்து உங்களுக்கு இது வியூவர் ஃபார்மேட்ல அமைக்கணும் எடிட்டர்ல வியூ பண்ற ஃபார்மேட்ல அமைக்கணும் ஏன்னா அவங்க அப்போ அதனால வித்தியாசம் முன்னாடி தான் வந்து வேர்ட் ஃபார்மேட் லிங்க் இப்போ வந்து டிஃபரன்ஸ் தெரியுமா வியூவருக்கும் எடிட்டருக்கும் டிஃபரன்ஸ் இப்போ நான் வந்து இந்த ஷீட் இருக்கு இல்லையா இந்த ஷீட் வந்து என்னோட கூகுள் ஷீட் இது வந்து நான் கிட்டத்தட்ட எவ்வளவு பேஜ் வச்சிருக்கேன் 89 பேஜ் நானா டைப் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட எஃபர்ட் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆனா எனக்கு வந்து இது வந்து நீங்க வேற எதுவும் எடிட் பண்ணலாம் ஏன்னா நீங்க எடிட் பண்ணாலும் இதை மாட்டணும் உங்க இஷ்டத்துக்கு எடிட் பண்ணாலும் இது என்னோட புரிதலுக்கு நான் எடுத்துச்சு உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நீங்க எடிட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு போச்சா இல்ல அந்த ஆர்டிகுலேஷன் எல்லாம் போய் அப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இங்க ஷேர்ல போய் இங்க நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கேன் யாருமே இதை ஓபன் பண்ண முடியாது சப்போஸ் நான் கொடுக்குறேன்னா எனிவன் வித் லிங்க் நான் கொடுக்குறேன் வியூ பண்ண மட்டும் வியூவர் தான் எடிட் எல்லாம் பண்ணவே முடியும் அது ஒரு பாட்டு அவங்க எடிட் பண்ணணும்னா நான் எடிட் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து யாரையும் நீங்க நம்பலாம் முடியாது கரெக்டா அதனால ஃபர்ஸ்ட் வந்து வியூவர் ஆப்ஷன் மட்டும் கொடுங்க இந்த லிங்க்ல இந்த சாட் ஜிபிடில நீங்க கொடுத்த இந்த டைட்டில் வச்சுட்டு லிங்க் வரணும் ஓகே கெஸ்ட் போஸ்டிங் சைட் வந்து நான் சொல்றேன் 70% will be paid ஆனா 30% நமக்கு நீங்க இப்ப இந்த டிஜி மார்க் இருக்கு இல்லையா டிஜி மார்க் அந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்து 3 பேருமே என்ன பண்றீங்கன்னா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க ஜாவா நீங்க வந்து பைத்தான் அதுக்கு நல்ல அதாவது இந்த டைட்டில் சூஸ் பண்ணுறது பைத்தான் கோர்ஸ் பிளான் உங்களுக்கு ஜாவா கோர்ஸ் பிளான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பிளான் இதுதான் கீவேர்டு ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணணும்
டைட்டில் நீங்க சூஸ் பண்ணுங்க. டைட்டில் வந்து நான் என்ன சொன்னேன், குளோபல் எக்ஸ்போர்ட் ஒரு 5 டைட்டில் எடுத்துக்கோங்க. 5 டைட்டில் எடுத்து அவங்கள்ட்ட இந்த சாட் ஜிபிடி நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், நான் 5 டைட்டில் ஜெனரேட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு டைட்டில் தான் சாம்பிள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க 5 இப்போ ஜெனரேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு டைட்டில் 5 டைட்டில் வைங்க. அதுல ஒரு டைட்டிலுக்கு ஆர்டிகல் ஜெனரேட் பண்ணி கூகுள் ஷீட்ல போட்டுட்டு அந்த லிங்க் ஆத்தர் பயோ வந்து நான் இங்க போன மாதிரி சதீஷ் டிஎன் எக்ஸிக்யூட்டிவ் அது வந்து நீட்டா நான் வந்து நிவேதா தமிழ் எக்ஸிக்யூட்டிவ் டிரான்ஸ்லேட் நான் வந்து ஆண்ட்ராய்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து நான் இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீட்டா பார்த்தா எல்லாம் அந்த சான்சிபிலிட்டி இதோட நீட்டாக தான் இருக்கு. அவங்களோட டீடைல் இமெயில் கட்டுருக்கோம். உங்க பர்சனல் மெயில் வந்து அந்த பிஜி மாவட்டம் மெயில் அனுப்பி என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு இன்னைக்கு அனுப்பி நாளைக்குள்ள ரெஸ்பான்ஸ் வரலன்னா அதே மெயில வந்து உங்களுக்கு சொன்னார். ஆர்டிகல் சப்மிஷனுக்கும் இது ஸ்லைட் வேரியேஷன் தான். அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கேரண்டியா ஒரு ஃபாலோவிங் பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் இந்த ஃபாலோ பண்றதில்ல. ஏன்னா 70% தான். இப்போ நீங்க இது மூலம் உங்களோட கீவேர்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணி கூட பண்ணுங்க, தப்பு இல்லை. நேற்று பண்ண அதே ப்ராசஸ் தான். பட் மெயில் டிராஃப்ட் பண்ணி இங்க அனுப்பும். whoever gets first யார் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருது அப்ரூவல் வருவோம். இன்னொன்னு ஒர்க்கிங் எக்ஸ்ப்ளோர் ஐடி ப்ராப்ளம் போடுங்க. அந்த இது இல்லையா குரூப்போட லிங்க் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி பார்க்கணும். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு நீங்க ஜாவா பேஜுக்கு நீங்க பைத்தான் சர்வீஸ் பேஜ் உங்க இன்ட்ரெஸ்ட் பத்தி நீங்க ஜாவா பத்தின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸோ இல்ல ஜாவால ரீசெண்டா இருக்கிற ட்ரெண்ட் என்னோ இதெல்லாம் வந்து மெயில் மெயில் வந்து டைட்டில் கண்டென்ட் வந்து நீங்க சரி சார் அந்த ஜாஸ்பர் சொல்றேன் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் சார் அந்த ஜூபிட்டர் வரும். எஸ் சார் கிளியர் டவுட் எதுவும் இல்லை. அக்கா நம்ம வந்து கூகுள் ஷீட்ல இப்போ நம்ம மெயிலில் போட்டுச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயிலில் பண்ணி கூகுள் ஷீட்ல போட்டுட்டு அந்த கூகுள் ஷீட் போட்ட லிங்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணிச்சு. என்னோட மெயில் ஆமாம் இப்போ சார்ஜ் கூட இந்த மெயிலில் போட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. particular வந்து ஒரு சேட்டல் வந்து சேட்டல் தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி ஒரு டைட்டில் சொல்லுவோம். குழப்பம் வரைக்கும் ஒண்ணுதான் மென்ஷன் பண்ணிடுவோம். இதெல்லாம் அந்த டைட்டில் இருக்கு. நான் எப்படி சாம்பிள் மட்டும் அவங்க மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். அந்த புரியுதா? இது ஐடி பாஸ்வேர்டு அனுப்புவோம். ஒரு நிமிஷம் எனக்கு ஒருத்தாங்க வந்து 0 இது வந்து கேபிட்டல்ல கொடுத்ததுன்னா ஸ்மார்ட்ல கொடுத்துட்டா மறந்துடுறேன்.
சானிடைஸ் பண்ணும்போது ஓரளவு அன்இன்ஃபெக்டட் இருந்துச்சு. தமிழ் ப்ரீமியம் ஒர்க்காச்சு ஃபீல் பேட் தானே ப்ரீமியம் ஒர்க்காச்சு ப்ரீமியம் ஒர்க்காச்சும் இருந்துச்சு. ஆ எவ்வளவு ஒர்க்ஸ் இருந்துச்சு எனக்கு? ஆள் ஃபுல்லாக மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்களா? இதில் என் பாசம் எழுதி எப்படி பார்த்துக்கலாம் போய் சரி ம் பண்ணுவோம் ஆர்டிகல் வந்து மெயில் எடுக்கணும் ஆர்டிகல்னா மேஜர் ஃபர்ஸ்ட் டே மாதிரி அதுவும் ஆர்டிகல் எப்படி இருக்கும் ஒவ்வொரு பேராவும் 3 லைன் இருக்கும் நான் இருங்க நான் பார்க்குறேன் நான் மெசேஜ் போட்டுருவேன் சார் சரி லாஸ்ட் மாத்திரை மெசேஜ் பார்த்துக்கிறேன் மாத்திரை சார் கேட்டா கேட்டா நான் வந்து முதல்ல அவங்க அக்கௌண்ட் கேட்டது மதியானம் கேட்டாங்க சரி 10 நிமிஷம் வந்துடுவேன் வேற ஏன் எனக்கு வந்து ஒரு சவுண்ட் எனக்கு நெக்ஸ்ட் குரூப் இதெல்லாம் கேட்டுட்டு வருவோம் ப்ளூபெரி ரெயின்போ இதானே என்ன இதா